வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க கிடாரங்காய் ஊறுகாய் போடலாம். கிடாரங்காயை பச்சையாகவே நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டுங்க. பச்சையாகவே நல்லா பொடுசாக அரிஞ்சு நல்லா 1 நாள் 2 நாள் கூட அது உப்பு போட்டு ஊறலாங்க. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருக்குங்க. இப்போ நம்ம இது போட்டுடலாம். எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. உப்பு நம்ம போட்டாச்சு, ஊற வச்ச உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வேகட்டுங்க. இது இந்த மிளகாத்தூள் பச்சை வாசம் வர அளவுக்கு நல்லா வேகணும். தண்ணி ஊற்ற வேணாங்க, அந்த ஊறின தண்ணியே போதும். இப்போ நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துலாம் டேஸ்ட்டுக்காக. நல்லா இன்னும் 2-3 நாள் ஊறினா தாங்க சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஊறினதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். நல்லா இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாங்க. புளி இந்த அளவுக்கு போடுறேங்க. நீங்கள் கரைச்சி வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த புளியில் சக்கையே கிடையாது, அதனால வரும் சதையாக இருக்குது. அதனால் நான் இதை போட்டுறேன். இதிலே போட்டேன். இப்போ கடுகு கொஞ்சோண்டு, வெந்தயம் கொஞ்சோண்டு அரைச்ச பவுடருங்க. நம்ம எப்போதும் நம்ம வீட்டில் ரெடியாக இருக்கும். இது ஊறுகாய் அடிக்கடி போடுறதுனால இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தான் வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான். எண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் நிறையா ஊற்றிக்கலாம். நான் நிறைய ஊற்றலைங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். வயசானவங்களாம் சாப்பிட்றவங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் நான் கம்மியாக ஊற்றிருக்கேங்க. சீக்கிரமே நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். நீங்கள் 4 படம் வச்சுக்கிறதுனா நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்குங்க, கெட்டு போகாது. நம்ம இதில் தண்ணியே சேர்க்கலை. கிடாரங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.